கடந்த ஒரு வார காலமாகவே கோட் படத்தின் ட்ரெய்லர் பற்றிய பேச்சு தான் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரை சுதந்திர தினத்திற்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்த படக்குழு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால படத்துடைய ட்ரெய்லரை தள்ளி போட்டுட்டாங்க. ஒரு சில பிரச்சனைகள் போயிருக்கும் போல. இதனடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு வெளியாகும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டருடன் கூடிய அறிவிப்புமே வெளியாச்சு. இதனடுத்து அதற்கு அடுத்த நாள் தளபதி விஜய் அவர்களுடைய எக்ஸ்க்ளூசிவான புகைப்படங்கள் வெளியாச்சு. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு போஸ்டரையுமே படக்குழு வெளியிட்டாங்க. இதனடுத்து இன்று காலையிலிருந்தே ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுடைய வெயிட்டிங்கிற்கு எந்த குறையுமே இல்லாத அளவிற்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் பக்காவாக இருக்கு. சோ அவங்களுடைய வெயிட்டிங்கிற்கு எந்த குறையுமே இல்லாத அளவிற்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தற்போது ட்விட்டரிலுமே கோட் ட்ரெய்லர் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் தான் பாத்தீங்கன்னா உலக அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. படத்துடைய ட்ரெய்லருக்கு வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்ததால படக்குழு எல்லாருமே மகிழ்ச்சியில இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல பல விஷயங்களை வச்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். அதனால இந்த ட்ரெய்லரை டீகோட் பண்ணி படத்துடைய ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே ஒரு பக்கம் களமிறங்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகளுமே படைச்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் இந்த ட்ரெய்லர் பாத்தீங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.